வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா, நமக்கு இன்றைய திருக்குறள். திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, "கொடையளி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தர்க்கு ஒளி" அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. திருக்குறள்லயே நமக்கு இருக்கு. இந்த 4 விஷயங்களும் இருக்கக்கூடிய ஒருவன் தான் சிறந்த அரசன் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. இப்ப என்னென்ன 4 விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கொடை, அருள், செங்கோல் முறை, தளர்ந்த குறிகளைக் காத்தல் ஆகிய 4ம் உடைய அரசன், அரசர்க்கெல்லாம் விளக்கு போன்றவன். இப்படியே அரசர்களுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக இந்த திருக்குறள் சொல்லியிருக்காங்க. திருக்குறள் எண் 390 அதிகாரம் இறைமாட்சி. அடுத்ததா பார்த்தோம்னா, நமக்கு இங்க இந்திய ஓமன் கடற்படைகள் 5 நாட்கள் கூட்டுப் பயிற்சி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ கடந்த 10 ஆண்டுகளா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டுப் பயிற்சி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த கூட்டுப் பயிற்சிய பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, ஓமன்ல இருக்கக்கூடிய மஸ்கட் துறைமுகத்துல நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதன் சார்பாக கலந்துக்கிறதுக்காக இந்தியாவுல இருக்கக்கூடிய 1வது படைப்பிரிவுல இருக்கக்கூடிய பிர் ஷர்துல் அப்படிங்கிற கப்பல்களும், வீரா அப்படிங்கிற கடலோர காவல்படை வீரர்களுடைய கப்பல்களும் வந்து கலந்துக்க போயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தா போதும். அவ்ளோ ரிஃப்ளெக்ஷன் இருக்காது இந்த மாதிரியான செய்திகள்ல இருந்து. ஸோ அடுத்ததா பார்த்தோம்னா, நமக்கு இங்க அ நேத்து நம்மளுடைய மெரினா கடற்கரையில பார்த்தோம்னா, விமானப்படையோடைய ஒரு சாகச நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடைபெற்றுச்சு. தலைப்புச் செய்தியில என்ன குடுத்திருப்பாங்கன்னா, இதே சாகச செய்தியில நெறைய மக்கள் கூட்டம் இருந்திருக்கும். அதனால கூட்ட நெரிசல்ல ஒரு சில பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்திய தான் முதல்ல குடுத்திருப்பாங்க. இறுதியா பார்க்கிறப்ப, அந்த சாகச நிகழ்ச்சிய பத்தி நமக்கு குடுத்திருக்காங்க. இந்த சாகச நிகழ்ச்சிய பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, யார் தலைமையில நடைபெற்றுச்சு அப்படிங்கிறது விமானப்படையோட தலைமையில நடைபெற்றிருக்கு. எத்தனாவது முறையா இது நடைபெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 92வது முறை. 92nd எடிஷன் ஆஃப் ஏர் எக்ஸிபிஷன் அப்படிங்கிறது நம்ம சொல்லணும். சரிங்களா? 92வது முறையாக நடைபெற்றிருக்கு. இதுல பார்த்தோம்னா, ஒரு சாதனை வேற நம்ம படைச்சிருக்கோம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 15,00,000 பேர் வந்து இந்த ஒரு விஷயத்த பார்க்கறதுக்கு பார்வையாளர்களாக வந்திருக்காங்க. அதன் மூலியமா லிம்கா சாதனை புத்தகத்துல இந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது சேர்க்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஏன்னா, விமானப்படை சாகச நிகழ்ச்சிய வந்து அ அத பார்த்துட்டு போன அந்த ஒரு ரெக்கார்ட வந்து இந்த இடத்துல குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற ஒரு சாதனையாக இருக்கின்றத விமானத்துறையுமே நமக்கு சொல்லியிருந்தாங்க. இன்றைய செய்தித்தாள் பொறுத்தவரைக்கும் மத்தத படி பார்த்தோம்னா, எல்லாம் இது 1, 2 செய்திகள் இருக்கு. இருந்தாலும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகள்ங்கிறது கம்மி தான். சரிங்களா? இத மட்டும் பார்த்துக்கங்க. தேங்க் யூ.